Hi friends, நான் தான் உங்கள் கௌதம். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களில் பல பேர் ரொம்பவே விரும்பி ஹோட்டல்ஸ்லேயும் ரெஸ்டாரண்ட்ஸ்லேயும் மட்டுமே சாப்பிட்ருக்கக்கூடிய சிக்கன் ரைஸ். அதுவும் ஹோட்டல்ஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட்டுக்காக அஜினமோட்டோ, அந்த சிக்கன் 65ஓட கலருக்காக எக்ஸ்டர்னல் ஃபுட் கலர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதனால் ஹெல்த்துக்கு ரொம்பவே இஷ்யூஸ்லாம் இருக்கும். அதனாலேயே சில பேர் சாப்பிடாம கூட அவாய்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த சிக்கன் ரைஸை இன்றைக்கி நம்ம வீட்டிலையே அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கொஞ்சம் கூட குறையாமல் எப்படி நம்ம செய்யறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முதல்ல தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். போன்லெஸ் சிக்கன் 1/4 கிலோ, 2 டம்ளர் அரிசி, 4 முட்டை, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, சிக்கன் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய், ஒரு பெரிய கேரட், முட்டைக்கோஸ் 1 கப், கொடமிளகா 1, 5 பீன்ஸு, 1 வெங்காயம், 5 பச்சை மிளகா, தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் பவுடர் 3 ஸ்பூன், மிளகு தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, சோயா சாஸ் 2 ஸ்பூன். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய சமையல் வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். முதல்ல நம்ம சிக்கனை பொரிச்சிக்கிறதுக்காக சிக்கனை மேரினேட் பண்ணிக்க போகிறோம். போன்லெஸ் சிக்கன் எடுத்தாச்சு. இப்போ இதில் கார்ன்ஃப்ளவர் பவுடர் சேர்த்துக்கலாம், தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், மல்லித்தூள் சேர்த்துக்கலாம், உப்பு சேர்த்துக்கலாம், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் மேரினேஷன் அப்போ தண்ணி எதுவும் நம்ம சேர்க்க தேவையில்லை, தெளிச்சிக்க கூட வேணாம். அந்த சிக்கனில் இருக்கிற ஈரப்பதமே போதுமானது. இந்த மசாலா எல்லாமே நல்லா சிக்கனில் கோட் ஆகும். இப்போ இது நல்லா ஊறட்டும். இப்போது சிக்கன் ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே சிக்கன் ரைஸுக்கு தேவையான சாதம் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம சாதம் ரெடி பண்ணிக்கிறதுக்கு ப்ரெஷர் குக்கர் அடியில் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இப்போது குக்கரில் அரிசி வச்சுக்கலாம். அரிசி பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா சுத்தமாக கழுவிட்டு 2 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி சேர்த்து 1/2 மணி நேரம் நல்லா ஊறி இருக்கு. இப்போ குக்கரை மூடிக்கலாம். இப்போ நல்லா ஆவி வந்துருச்சு. இப்போ விசில் போட்டுக்கலாம். விசில் போட்டு சரியா 10 நிமிஷம் கழிச்சு குக்கர் ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்ம சாதம் ரெடி ஆயிரும். சாதம் நல்லா சூடாக இருக்குது. இது ஆறணும். ஆறுனா தான் நம்ம ரைஸ் செய்ய முடியும், சிக்கன் ரைஸ். அதனால் ஒரு பெரிய தட்டோ ஏதோ இருந்துச்சுன்னா அதில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க. இப்போது வாணலியில் சிக்கன் பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போது 1/2 மணி நேரம் ஊற போட்ட சிக்கனை இப்போ எண்ணெயில் சேர்த்துக்கலாம். சிக்கன் நல்லா வெந்துகிட்டு இருக்கு. இது ஒரு 3 மினிட்ஸ் எண்ணெயில் நல்லா வெந்தால் போதும். ரொம்ப ஹார்டாலாம் வேகக்கூடாது. சாஃப்டாக இருந்தால் தான் நம்ம சிக்கன் ரைஸ்க்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கரெக்டாக 3 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எடுத்துருங்க. இப்போது சரியாக 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. சிக்கன்லாம் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இப்போது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். நம்ம சிக்கன் மேரினேஷனுக்கு எக்ஸ்டர்னலாக எந்த ஃபுட் கலரும் நம்ம சேர்த்துக்கலை. அதுக்கு பதிலாக தான் நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிட்டோம். அதுவே ஒரு சூப்பராக உங்களுக்கு ஒரு ரெட் கலரை சிக்கனுக்கு கொடுக்கும். நம்ம ரெடி பண்ண சிக்கன் பீஸ் எல்லாமே கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும். அதை நம்ம சிக்கன் ரைஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். வாணலியில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இதில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டைக்கு தேவையான அளவு இப்போ லேசாக உப்பு தூவிக்கலாம். தூவி
நல்லா மிக்ஸ் பண்ணி முட்டை ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ முட்டை ரெடி பண்ண அதே வானலியில் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். ரெண்டாக கீறி வச்சிருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பீன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கேரட் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் முட்டைக்கோஸ் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இஞ்சி பூண்டு ஏன் லாஸ்ட்டாக சேர்த்தோம் அப்படின்னா, காய்கறி சேர்க்கறதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டிங்க அப்படின்னா அது சீக்கிரமே அடி பிடிச்சிரும். அதனால தான் இப்போது காய்கறியில் லாஸ்ட்டாக நம்ம குடமிளகாய் சேர்த்துக்க போகிறோம். குடமிளகா சீக்கிரமே வதங்கிடும். அதனால தான் குடமிளகாவை லாஸ்ட்டாக சேர்த்துருக்கோம். முன்னாடியே சேர்த்துட்டிங்க அப்படின்னா அந்த கிரன்ச்சினஸ் நம்மளுக்கு கிடைக்காது குடமிளகாவோடது. இப்போ இதில் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் ஆற வச்சு வச்சிருக்க சாதத்தை இப்போ இதில் சேர்த்துக்க போகிறோம். இந்த மசாலா எல்லாம் நல்லா சாதத்தில் பைண்ட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவோட சாதம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருக்க சிக்கனை இப்போ இதில் போட்டுக்கலாம். நம்ம சிக்கன் ரைஸுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சிக்கன் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. கடைசியாக இப்போ நம்ம சோயா சாஸ் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ரோட் சைட் ஃபேவரட்டான சிக்கன் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட கருத்துக்கள் சந்தேகங்கள் எதாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக யாரும் வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நாங்கள் போடக்கூடிய சமையல் வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்யூ.